ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீஜா நாயர் ஒஃபிஷியல். இந்த விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னோடய ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே ஆக்சுவலாக இது வந்து விஷுக்காக ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் கெட் ரெடி வித் மீ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் போட்டிருக்கேன். அப்புறம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து ஒயிட் சாரீ வித் வந்து இந்த பிங்க் கலர் ப்ளவுஸு. ஆக்சுவலாக இதோட ப்ளவுஸ் கிடையாது, இது வேறு சாரியோட ப்ளவுஸ் எடுத்து இந்த சாரீக்கு வேர் பண்ணேன். நல்லா இருக்கா? ஸோ அதுக்கப்புறம் ஹேர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் இது ஆக்சுவலாக டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clockங்க. காலையில் 5 o'clock வந்து ஷூட் பண்ணலாம். மார்னிங் டைம்லாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே கிளம்பி ரெடியாகி போய் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெட் ரெடி முடித்த உடனே நாங்கள் வந்து ஒரு பூவை பறிக்கிறதுக்கு போயிருந்தோம். அந்த பூ தான் ஆக்சுவலாக இந்த விஷுக்காக மெயின் இது. ஸோ அந்த பூவை பறிச்சுட்டு தான் நான் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு பிளானு. ஸோ அதனால் வந்து காலையிலே முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டோம். கரெக்டாக ஃபோட்டோஷூட் ஏரியா எங்கன்னா நியர்பை தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். கிருஷ்ணனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், கிருஷ்ணனை வச்சு எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபோட்டோஷூட் இது. ஆக்சுவலாக இது வந்து இப்போ இங்கே தமிழ் வருஷப்பிறப்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து விஷுன்னு சொல்லுவோம். கேரளாவில் விஷுன்றது ஒரு ஃபேமஸ். எங்களுக்கு இருக்கிறதே ஒரு 2-3 பண்டிகை தாங்க. அதில் ஒரு பண்டிகை தான் இது விஷு. ஸோ இதில் வந்து பெரியவங்க எல்லாமே சின்னவங்களுக்கு பைசா தருவாங்க. காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பைசா தருவாங்க நம்ம வயசுக்கு பெரியவங்கெல்லாம். அப்புறம் வந்து இது மாதிரி ஒயிட் சாரி வேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோவிலுக்கு, கிருஷ்ணன் கோவிலுக்கு அது மாதிரி போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு, ஆக்சுவலாக நியூ இயருக்கு எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கறி மீன்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் வந்து விஷுவுக்கு வந்து சத்யா மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். சத்யா மீன்ஸ் எல்லாமே இருக்கும், பொரியல், அவியல், சாம்பார், பாயசம். ஸோ முடிஞ்சிச்சுங்க, கெட் ரெடி வித்மே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது தாங்க கனிப்பூ. ஆக்சுவலாக இந்த கனிப்பூவை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட்டே எல்லாமே பறித்து கிருஷ்ணன் ஃபோட்டோவை வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் இந்த கனிப்பூவை வந்து எப்படின்னா மார்னிங் எழுந்தோடனே இந்த கனிப்பூவில் தான் நம்ம கண்ணு முழிக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த விஷுவோட ஸ்பெஷலே வந்து முக்கியமாக இந்த கனிப்பூ. பார்த்தா இங்கேயே இருந்துச்சுங்க மரம், ரொம்ப வசதியாக போச்சு. பறிச்சிட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்தது. ஸோ என்னோடய ட்ரெஸ் கோட் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த கனிப்பூவை நீங்கள் எல்லாருக்கும் பார்த்துருக்கீங்களா, எங்கே பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கனிப்பூவை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள். அப்புறம் இங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே நிறைய ஃபோட்டோஷூட் இது தாங்க மரம், அதோட மரமே இது தான். நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க, நான் கேரளாவில் போய் ஷூட் பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் இங்கேயே தான் நான் பண்ணேன். ஸோ நியர்பையே வந்து இங்கே நிறைய மரம் இருந்தது, இந்த கனிப்பூவோட மரம். சடனாக தான் பிளான். ஆக்சுவலாக வந்து நான் பிளான் பண்ணது வந்து தக்ஷன் சித்ராவில் போயிட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். பட் என்ன பண்ணுறது, அன்றைக்கி போகிற அன்றைக்கி வந்து எனக்கு பயங்கர ஹெட்டேக்கு, என்னால் எங்கேயுமே போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் இங்கேயே எடுத்து தான் ஆகணும்னு எடுத்துட்டேன். ஸோ இது வந்து எங்கள் நியர்பை இருக்கிற ஒரு ஏரியில் வந்து காலையிலே எல்லோரும் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்க நாங்கள் தான் டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் ஒரு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரிக்கு போயிட்டோம். அந்த அந்த இதில் தான் போய் படிக்கட்டில் உட்காந்து ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் காலையிலே ஃப்ரெஷ்ஷப் ஆகி மல்லிப்பூ வச்சு சாரியெல்லாம் வேர் பண்ணிவிட்டு வந்து நின்றால் எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கலைங்க. நம்மளுக்கு தேவை என்னமோ அதை பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அங்கே வாத்து எல்லாமே இருந்தது. அந்த இடமே சூப்பராக இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தென்னை மரம் எல்லாமே இருக்கும். ஸோ அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கேரளா வியூவில் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ கேரளாக்கே போய் ஷூட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அவுட்புட் வந்து சூப்பராக வந்துச்சு. நீங்கள் அவுட்புட் ஆல்ரெடி இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. என்னோடய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. என் இன்ஸ்டா ஐடி தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ரீ மேக்கோவர் ஆர்டிஸ்ட் ஸ்ரீஜா நாயர். ஸோ வெரிஃபைடு வாங்கியிருப்பேன். நிறைய பேஜ் இருக்கும், ஃபேன் பேஜ் இருக்கும். ஸோ என்னோடய பேஜில் வந்து வெரிஃபைடாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வந்து கிருஷ்ணன் என் கையில் மாட்டிக்கிட்டாருங்க. என் கையில் மாட்டின்னு தவிச்சிட்டு இருந்தார். அவர் எப்போ தான் வீடு வந்து சேருவேன் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தார். அந்த அளவுக்கு எனக்கு நான் கஷ்டப்படுத்திட்டேன் கிருஷ்ணனை.
ஸோ லாஸ்ட் டைம் வந்து வேறு இடத்துல வந்து ஷூட் பண்ணோம். இந்த வாட்டி வந்து வேறு இடத்துல ஷூட் பண்ணோம். அடுத்த வாட்டி எங்கே பண்ணோன்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல தான் உட்காந்து நாங்கள் வந்து கிருஷ்ணனை வச்சு பூஜை பண்ணுற மாதிரி, பூஜைலாம் பெருசாக பண்ணல, ஜஸ்ட் அந்த கனிப்பூ மட்டும் வச்சு உட்காந்து கிருஷ்ணன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பிக்ஸ் வந்து இந்த வீடியோவுக்கு கடைசியில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்டில் தென் பை ஃப்ரம் ஸ்ரீஜா நாயர். பாய். அப்புறம் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த கிருஷ்ணனை வச்சு இப்படி பூஜை பண்ணுறோம் இல்லையா, பட் உண்மையாலேயே முன்னாள் நைட்டு கிருஷ்ணனுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வச்சு, இந்த கனிப்பூவையும் வச்சு காலையில் எழுந்து கண்ணு முழிக்கிறது இதோ இப்போது நான் காமிக்க போகிறேன். இப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். இதோ எங்களோட வீட்டு கிருஷ்ணன்.